உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடினீங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கண்ணீர் விடக்கூடிய ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வேலையில் பிரச்சனை, வேலையில் கடுமையான அவமானங்கள், நெருக்கடி, தேவையில்லாத கெட்ட பேர், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய கடன். அதில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு ரொம்ப பாடுபட்டு கடனும் கட்டிகிட்டு இருக்கேன் சார், வட்டியும் கட்டிகிட்டு இருக்கேன், கூடவே திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அவமானமும் பட்டுருக்கேன், கடனும் கட்டிட்டு வட்டியும் கொடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் அந்த மகர ராசி என்பவர்கள். நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இதில் வேறு வீடு வாங்கிட்டு வண்டி வாங்கிட்டு அதில் கடன் கட்ட முடியாமல் அந்த வீட்டில் பிரச்சனை, வண்டியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்கள் மகர ராசி. ஏன்னா செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி மகர ராசி. பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் மகர ராசி என்பவர்கள். சார் வேறு வழி இல்லையே சார், உதவாங்கி தானே ஆக வேண்டியிருக்கு சார், குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்கார், அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்களாம் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கேன் நான், அட்லீஸ்ட் கடன் கொடுத்தவங்களுக்காக திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, ஏமாத்திடக்கூடாது அப்படின்றக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் அக்டோபர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக மாறப்போகுது. ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம்
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ரெடியாக இருங்க. நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு தெரியல சார், திடீர்னு ஒரு பெரிய அதிசயமாக நடந்துச்சு, வேலையில் பிரச்சனை தீர்ந்துச்சு, வேலை கிடச்சிச்சு, வேலையில் ஒரு மாற்றம் வந்துச்சு, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு, நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அக்டோபர் மாதத்துலேருந்து உண்டு. அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் செய்யலாம். வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, எடுத்துங்க, சூப்பராகிடுவீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எடுத்துங்க, சூப்பராகிடுவீங்க. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அக்டோபர் மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. சார் அப்படி நினச்சி தான் வெளிநாடு வந்தேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன், சம்பளம் இல்லை, ஒழுங்கான வேலை இல்லை, பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நல்ல இடத்துல வீசாலாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை, நிம்மதியான உறக்கம், அந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் செட்டில் ஆனவங்களுக்கே பிரச்சனை, நீங்கள் இப்போ தான் போயிருக்கீங்க, பிரச்சனை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே செட்டில் ஆனவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடி, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, கம்பெனி மூடியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அதில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரும், வேலை கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய முதல்ல மென்டல் டிப்ரெஷன் குறையும். பயங்கரமான மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதுமாதிரி உடல் பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சுகர், பிபி, உடல்நிலை பாதிப்பு இல்லாத மகர ராசி என்பது யாருமே கிடையாது. அது சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் முதற்கொண்டு இருக்குது. சின்ன குழந்தை கூட பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீசிங் ப்ராப்ளம் 3 நாள் ஹாஸ்பிட்டலாக வச்சுருப்பாங்க, ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும், அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகராஜ். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வேறு ஏதாவது உடல் பாதிப்பு இருக்குது, ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரை போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துடைய அளவு கம்மியாகும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நேரம் அக்டோபர் மாதத்துலேருந்து. தீபாவளிலேருந்து சூப்பராகிடுவீங்க, கவலையப்படாதீங்க. அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம். இதுக்கப்புறம் பாருங்கள், வரன் சூப்பராக இருக்கும். இன்னும் அதுமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஒரு அவமானத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இழந்ததை சேமிக்கக்கூடிய, திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய நேரம். கடன் இருக்குது, கடனை தீர்ப்பீங்க. நகை வச்சுட்டேன் சார், நகையை மீட்டுருவீங்க. கடன் அதிகமாக இருக்குது, கடனை தீர்க்கக்கூடிய நேரம். இடம் நான் கடன் வாங்கி லோன் வாங்கி எடுத்தேன், அதை மீட்ட முடியல, அதெல்லாம் மீட்கக்கூடிய நேரம். இடம் விற்று வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் விற்று கடனை தீர்க்கக்கூடிய நேரம். எல்லா நன்மைகளும் ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி. இந்த நாட்களில் எந்த புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 9, 10 மற்றும் 22, 23ஆம் தேதியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவு வரும், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாட்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கலை. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கும்.
அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.